ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி ச ச மே ந பிரணஷ்யதி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த தியான யோகி அடைகின்ற பயனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். யஹனா எவன் ஒருவன், யார், எந்த தியான யோகி, சர்வத்திர எல்லா இடத்திலும், மாம் பஷ்யதி, மாம்னா என்னை பார்க்கிறாரோ, எல்லா இடத்திலும் என்னை பார்க்கிறாரோ, மயி என்னிடத்தில், சர்வம் ச பஷ்யதி எல்லாவற்றையும் பார்க்கிறாரோ. இந்த இடத்துல மயி மாம் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணராக அவதார மூர்த்தியாக அவர் சொல்லவில்லை. பகவான் உண்மையிலே யாரு அப்படின்னா அவர் தூய உணர்வு, சுத்த சைத்தன்யம், பரபிரம்மஸ்வரூபம். சரி, இந்த தியான யோகி யார் அப்படின்னா அவரும் தனிப்பட்ட ஒரு வியக்தி அல்ல, இண்டிவிஜுவல் அல்ல. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அதை ஆத்மஸ்வரூபத்தை தானே தியானிக்கிறார். ரெண்டு ஆத்மாவா, ஒரு ஆத்மாவா, பல ஆத்மாவா, இருக்கிறது ஒரே ஆத்மா. ஆத்மஸ்வரூபம் என்பது ஒன்றுதான், ஏகாத்மம், ஏகாத்மான்னு சொல்லுவோம். இப்போ மெய்ப்பொருள் ஒன்றுதான் இருக்கிறது. மெய்ப்பொருளின் மீது, தூய உணர்வாகிய மெய்ப்பொருளின் மீது உயிர்களும், உயிர்களுக்கு உயிரான இறைவனும், உலகங்களும், உடல்களும், உள்ளங்களும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு மகா வாக்கியம். இந்த கோணத்துலதான் நம்ம இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்கறான் அப்படின்னு இதுவா சகுணமா இதை நினைப்பதை காட்டிலும், இப்ப அலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சொற்கள் இரண்டு. ஆனா உண்மையில இருக்கிறது என்னது? தண்ணீர். தண்ணீர் தான் அலையாகவும் கடலாகவும் காட்சியளிக்கிறது. தங்கம் தான் வளையலாகவும் மாலையாகவும் காட்சியளிக்கிறது. மெய்ப்பொருள் தான், பிரம்மஸ்வரூபம் தான், பிரம்மன் தான் ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் காட்சியளிக்கிறார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அப்படின்னு தாயுமானவர் பாடுறாருன்னா, பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற, ஓ இவர்கிட்ட இறைவன் இருக்கார் அப்படி இல்ல, எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும். சர்வத்திரங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த தியான யோகி கண்ணை திறந்தா என்ன பார்க்கிறார்னா, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறை தத்துவத்தை பார்க்கிறார், பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கிறார். மாம் பஷ்யதி, மாம் இஸ் ஈக்வல் டு இந்த இடத்துல பிரம்மன் அர்த்தம். பிரம்மஸ்வரூபமாகிய என்னை பார்க்கிறார், தூய மெய்ப்பொருளாகிய என்னை பார்க்கிறாரோ. அப்புறம் அந்த மெய்ப்பொருளில இந்த உலகங்கள், உயிர்கள் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. மயி, அவரிடத்தில், இறைவனிடத்தில் உலகம் இருக்கிறது, உலகமெங்கும் இறைவன் நிறைந்திருக்கிறார். ரெண்டு விதமாவும் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இறைவன் மீது இந்த உலகங்கள்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன, அத்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இது ஒண்ணுக்கும் அதிஷ்டானமாக, ஆதாரமாக, எல்லா பொருட்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும், அனைத்திற்கும் அதோட எசன்ஸ் என்ன, அதோட சாரம் என்ன, சத்தா என்னன்னு பார்த்தா மெய்ப்பொருள் தான். அப்போ எல்லாமே இருக்கிறது மெய்ப்பொருள் தான். அதனாலதான் அதாவது ஜகத் மித்யான்னு சொன்னாங்க. பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா. மித்யானா என்ன? வெறும் தோற்றம். இந்த உலகம், உயிர்கள் இதெல்லாம் வெறும் தோற்றமே தவிர இருக்கிறது பிரம்மைவ சத்தியம். அந்த சத்திய தரிசனம் பண்றான் யாரு? இந்த ஞானி தன்னையும் மெய்ப்பொருளாக புரிந்து கொண்டிருக்கிறான். எல்லாம் இருப்பது மெய்ப்பொருளே. அப்ப அகண்டாகாரமாக எந்த விதமான பிளவுகளும் இல்லாமல் அவன், இதுதான் உண்மையான தரிசனம். தரிசனம்னா ஏதோ எனக்கு இந்த சுவாமி தரிசனம் கொடுத்தார், அம்பாள் தரிசனம் கொடுத்தார், அதெல்லாம் ஒரு நிலைகள்ல. ஆனா இது ஞானத்தை நன்றாக பெற்ற ஒரு தியான யோகி, அதை தியானம் பண்ணி ஆழ்மனத்துக்கு கொண்டு சென்று நிதித்தியாசனம் செய்த தியான யோகி தன்னையும் ஒரு இண்டிவிஜுவலா பாக்குறது இல்ல, இறைவனையும் ஒரு பரமாத்மா அப்படி பாக்குறது இல்ல. இருப்பது மெய்ப்பொருள் மட்டுமே, இறைவனும் உண்மையில் மெய்ப்பொருள் தான் அப்படின்னு பாக்குறான் இல்லையா? எல்லா இடத்திலும் மெய்ப்பொருளை காண்கிறான். அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, திருஷ்டிம் ஞானமயீம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத்து. உன்னுடைய பார்வையை அறிவு பார்வையாக மாற்றி இந்த உலகம் அனைத்தையும் மெய்ப்பொருளாக காண். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதுதான் அறிவு. திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, எந்த பொருளா இருக்கட்டும் அதோட சத்தா என்ன, அதுக்கு ஆதாரம் என்ன, அதோட எசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா மெய்ப்பொருள். ஆக மெய்ப்பொருள் தான் இருக்கிறது, மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை, அப்படி பார்க்கறானோ.
அவன் தான் சர்வத்திர எல்லாவற்றிலும் என்னைனா மெய்ப்பொருளை பார்க்கிறானோ, மெய்ப்பொருளில் எல்லாவற்றையும் பார்க்கிறானோ, அதாவது மெய்ப்பொருள் மீது எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறானோ, உணர்கிறானோ, அறிகிறானோ, தஸ்ய அவனுக்கு அகம் ந பிரணஷ்யாமி, நான் அழிவதில்லை. அழிவதில்லைன்னு அர்த்தம், அது எல்லா காலத்திலும் இருக்கின்ற, காலத்தை கடந்த அந்த மெய்ப்பொருள் அல்லவா. அதனால ஒரு பொழுதும் அது வந்துட்டு இல்லாம போறதுங்கிறது கிடையாது. இப்போ நமக்கே ஒரு இறை காட்சி கிடைக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்துல அது போயிடுது இல்லையா? அந்த சமாதி நிலை போயிடுச்சு. இது வந்து போகக்கூடிய நிலை அல்ல இது. ஒரு பொழுதும் நீங்காத, வந்து போகாத, எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பத்தி இங்க பகவான் சொல்கிறார். தஸ்ய அவனுக்கு அகம் ந பிரணஷ்யாமி, ஏன்னா மெய்ப்பொருள் எனக்கு மெய்ப்பொருள் தரிசனம் கிடைச்சது அப்புறம் போயிடுச்சு அப்படிலாம் சொல்லணும். மெய்ப்பொருள் எப்பொழுதும் இருக்கிறது, எல்லா காலத்திலும் இருக்கிறது. 3 காலத்திலும், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், காலத்தை கடந்தும், காலம் என்பதே அதன் மீதுதான் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு நான் அழிவதில்லை. தஸ்ய அவனுக்கு அகம் நான் அழிவதில்லை. மே எனக்கு சகன பஷதி, ஏன்னா இவனும் உண்மையில இப்ப எல்லாத்தையும் மெய்ப்பொருளா பாக்குறான் அப்படின்னா தன்னை மாத்திரம் அவன் எப்படி பார்க்க போறான்? தானும் மெய்ப்பொருள் தான். அப்ப எனக்கும் அவன் அழிவதில்லை, அவனுக்கு நான் அழிவதில்லை. இதெல்லாம் உபச்சார வார்த்தைகளா சொன்னா கூட இந்த ஸ்லோகம் எதை கொடுக்கிறதுன்னா ஒரு அகண்டாகார விருத்தியை கொடுக்கிறது. இருப்பது ஒரே மெய்ப்பொருள் தான், மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை. இதுதான் ஞான பலம், ஞான வலிமை. இந்த திருஷ்டி தான் அவனுக்கு திருடமாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையில செய்கின்ற விஷயங்கள்லாம் ஏதோ கனவு போல தர்மமா ஏதோ ஒண்ணு அவனுக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கானே தவிர, அவனுடைய ஆழமான மனசுல அவன் பார்க்கின்ற ஒவ்வொருவரையும், அவன் எதிர்கொள்கின்ற ஒரு சின்ன விஷயம் முதல் பெரிய விஷயம் எல்லாவற்றையும், இந்த படைப்பு முழுவதையுமே அவன் இறைமயமாக, மெய்ப்பொருள் மயமாக காண்கிறான். மெய்ப்பொருளில் எல்லாவற்றையும் காண்கிறான், எல்லாவற்றிலும் மெய்ப்பொருளை காண்கிறான். அவனுக்கு நான் அழிவதில்லை, எனக்கு அவன் அழிவதில்லை. அதாவது நானும் பகவானும் ஒண்ணு. அந்த தியான யோகியும் பகவான் தானும் ஒண்ணுன்னு சொல்றார். ஞானித்து ஆத்மைவ மேமத்தம் அப்படின்னு சொன்னார் இல்லையா முன்னாடி. ஞானி என்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறான். அதான் அவன் ஆத்மஸ்வரூபம்னு புரிஞ்சுட்டு இருக்கான். எல்லாருமே ஆத்மஸ்வரூபம் தான். ஆனா நான் வேற நீ வேற இல்ல அப்படின்ற ஒரு ஐக்கியம் சொல்லப்படுகிறது இங்கு. அற்புதமான ஸ்லோகம், நாம் மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டிய ஸ்லோகம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.